ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கான் வரும், அதையும் சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து ஆல்ன்றக்கும் அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு வந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்பிளேயில் தெரிஞ்ச மாதிரி எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெஜெண்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் இப்போ இதுக்கு வந்து என்ன ஆப்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ப்ளஸ் லெஜெண்ட் ஆப், இந்த 2 ஆப்பும் தான் தேவை. ஜம்முன்னு க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த லெஜெண்ட் ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். எடுத்தோடனே டெக்ஸ்ட்டு தான் கேட்கும். நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறீங்க, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு அளவுக்கு தான் நீங்கள் வந்து நம்ம லெஜெண்ட் ஆப்பில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது காப்பி பண்ணிக்கிறேன். ஏதோ ஒன்று பார்த்துக்கோங்க, நான் செஞ்ச மாதிரிக்கே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து நின்றால் அது வரைக்கும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போது நம்ம ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். லெஜெண்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் வந்து இதாக இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். இது என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா கத்தி மேலே கத்தி, அந்த சாங்கு. இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதில் வந்து அவங்களே டிஃபால்ட்டாக வந்து நிறையா அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இன்னு அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு பிளாக் கலர் இருக்கும், பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. பிளாக் கலர் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். நான் அந்த வீடியோ கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி டபுள் டேப் பண்ணுங்கள். நான் வந்து என்கிட்ட வந்து நோட் இல்லைனாக்கில் நான் வந்து இப்படி வந்து டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுவேன். நான் வந்து பிக்சர் ஆப்பில் எடிட் பண்ணுவேன். நீங்கள் எப்படினாலும் பிரச்சனை இல்லை, சரியா? இப்போ நான் வந்து தேனை அப்படின்ட்டு அது வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒருத்தர் ஓகே கொடுத்தா போதும், அது மறுபடியும் இப்படி தான் வரும். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ லெஜெண்ட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். லெஜெண்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து தேனை அப்படின்ட்டு இருக்குது, அது வந்து அது வரைக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் அந்த டிக் ஐக்கான் வரைக்கும் அதை கொடுத்துட்டிங்கன்னா ப்ளே பட்டன் வந்துடும். இப்போ நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம எடிட் பண்ணது வந்து பிளாக்கு தான், பிளாக்கை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரிக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ நீங்கள் எதுனாலும் வச்சா பிரச்சனையே இல்லை. நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா லிரிக்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ இன்னுன்னு இருக்கும், அதை கொடுங்க. இப்போ அதே மாதிரி இதையும் சேவ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இது லோட் ஆகும். இப்போ மறுபடியும் கேலரியில் வந்து சேவ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு பார்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக இன்ட்ரோ வீடியோ மாதிரி தான் இது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது வந்து இன்ட்ரோ ஆப் தான், லெஜெண்ட் இன்ட்ரோ. நம்ம சேனலுக்கு வந்து இன்ட்ரோ வைக்கக்கூடிய ஆப் தான். நம்ம வந்து அதில் வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரியா? அதே மாதிரிக்கு சேவ் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், அந்த பார்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் அடுத்த பார்ட்டை ரெடி பண்ணணும். இப்போ கொஞ்சம் இறங்கி இந்த இது வர நானே அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ், வந்தேன் நானே, அது வரைக்கும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒரு தடவை ஓகே கொடுத்தா போதும், அது மறுபடியும் இப்படி தான் வரும். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போது லெஜெண்ட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள் நானே வந்துடுச்சு. இப்போ டிக் ஐக்கான் இருக்கும், அதை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு அதே மாதிரி எல்லு கொடுங்க, பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. இன் அனிமேஷன் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இன் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்துட்டு இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுத்த பார்ட்டை நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். இப்போ பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் டபுள் டேப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ நான் வந்து இது கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. இப்போ லெஜெண்ட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வரும். இதை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதே மாதிரிக்கு நான் சொன்ன மாதிரிக்கே கொஞ்சம் கொஞ்சமாக லிரிக்ஸ் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துக்கிறேன். டிக் ஐக்கானை கொடுத்துட்டு அதே மாதிரிக்கு இன்னும் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எந்த அனிமேஷனாலும் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம், சரியா? வேறு எதுவும் நல்லா இருக்குன்னு பார்க்கேன்.
நான் இதை வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனை வந்து ஃபாண்ட் வந்து மாறி சேஞ்ச் ஆகும், வந்து சரி வராது. ஃபாண்டு கரெக்டாக ஒரே ஃபாண்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து கலராக நாக்கெலாம் ரெடி பண்ண முடியாது. நான் அந்த மறுபடியும் இன்னே வச்சுக்கிறேன். இதுக்கு பண்ணிவிட்டு எல்லோ கொடுத்துட்டு பிளாக் கலரில் வச்சுக்கிட்டு இதை வந்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் அஸ் வீடியோ அப்படின்ட்டுருக்கும். இப்போ 3 பார்ட் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 பார்ட் வந்து இந்த சாங் வந்து 3 பார்ட் ரெடி ஆகிருக்கு. நீங்கள் உங்களுக்கு பெரிய சாங் இருந்துச்சுன்னா நிறைய பார்ட் வரலாம், சரியா? அதேமாதிரிக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ சைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நேராக உள்ளே வந்துடும். இப்போ மீடியான்னு இருக்கும், மீடியா ஆப்ஷனை கொடுங்க. லெஜெண்ட் ஆப்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும், அதில் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இருந்து ரைட் சைட்லேருந்து 1 2 3 4 5 மொத்தலே 4 தான் இருக்குது. 1 2 3 4 அது வரை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு நான் டச் பண்ண இடத்துலலாம் ஒரு பப்புள்ஸ் விழுது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். நான் எங்கே டச் பண்ணது அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து அந்த அதோட சாங் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பீடாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டாலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு கண்ட்ரோல் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வீடியோ ப்ளே போகும் அப்படின்ட்டு அது வந்து ஸ்பீடாக போகுது. இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸ்லிப்ட் அண்டு பிளேடு அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு இது வந்து ஸ்லோ பண்ணிக்கிறேன்னா ஸ்லோ பண்ணிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். இது வந்து நான் மாற்றி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக ப்ளே பண்ணி காமிக்கேன். நான் வந்து இங்கிட்ட வந்து கட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஸ்பீடு கண்ட்ரோல் கொடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுவாகவே கட்டாக இதை மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிட்ட வரும், இதை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இங்கிட்ட வந்து பூமாதேவி அப்படின்ட்டு அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. இப்போ வந்து நான் அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஸ்லிப்ட் அண்ட் பிளேட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அந்த இடத்துல வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஒன்றும் இது வந்து குறைக்கணும், ஸ்பீடு கண்ட்ரோல் குறைக்கணும். இதை கொஞ்சம் கூட தள்ளி வச்சுக்கிறோம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், வந்து கொஞ்சம் ஸ்பீடாக அப்படி போய் நீங்கள் உங்களை பார்த்தாலே தெரியும், பார்த்துக்கோங்க நீங்கள் அப்படின்ட்டு. கரெக்டாக வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக தெரியும் உங்களுக்கு, சரியா? இங்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இங்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்பீடு கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பேக் வந்துடுங்க. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு
நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ. அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனை கொடுங்க. ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 30 செகண்டு எப்போவுமே நம்ம எடிட் பண்ணும்போது 30 செகண்ட் வந்து இழுத்து வச்சுக்கோங்க ட்ராக் பண்ணி. இது வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிராப்பிங் அப்படின்றப்ப வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜை தொட்டுட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து லாஸ்ட்டு பார்த்துக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ லேயர் ஐக்கனை கொடுத்துட்டு மீடியா அப்படின்ட்டு இருக்கும், மீடியா லேயர் அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து இந்த இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் வந்து ப்ரைட்னஸை கூட்டிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வந்து ஆல்ஃபா ஒப்சிட்டி அப்படின்ட்டு அதை வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு என்ன எப்படி வேணும் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டிங் ஆப்ஷனில் வந்து இந்த நார்மல் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி என்ன குவாலிட்டியில் வேணும் அப்படின்ட்டு தெரியும். டார்க்காக வேணுமா லைட்டாக தெரியணுமா அப்படின்ட்டு இருக்கும். நான் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அதே மாதிரிக்கே கீழே வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஓவரால் கொடுங்க. ஓவரால் கொடுத்தா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணி காமிக்கேன். இந்த எஃபெக்ட் வேண்டாம்னா மறுபடியும் நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றி வச்சு பாருங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்து இதை கொடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், நான் லெஜெண்ட் ஆப்பில் க்ரியேட் பண்ணி போட்டத வீடியோ வந்து யூஸ் பண்ண தெரியல அப்படிங்க. அதுக்கு எப்படி பார்ப்போம் ஒரு நிமிஷம். எக்ஸ்போர்ட்டு இப்போ இந்த ஆப்பை இந்த இமேஜ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல் சைஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து க்ரீன் கலரை மட்டும் மறைக்கணும், சரியா? இப்போ அதுக்கு என்ன குரோமாக்கி அப்படின்றப்ப வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணி காமிக்கேன். நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும், உன்னை காணாத நேரம் எல்லாம் கடிகாரம் கேட்கும், மணல் மீது தூரும் மழை போலவே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எடிட் பண்ணி எல்லாமே நல்லா உங்களுக்கு ஜம்முன்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டுட்டோரியல் என்ன வீடியோ வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், மெசேஜ் பண்ணுங்கள் எதுவும் டவுட்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.